السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى: ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا صلت المرأة خمسها وصامت شهرها وحفظت فرجها وأطاعت زوجها أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேரம் குறைவாக இருப்பதினால் நேரடியாக நான் விஷயத்திற்கு சொல்கிறேன். இந்த மாதம் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அசைக்க முடியாத மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய பெண்கள் யார் என்ற தலைப்பில் பேச பணிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக இந்த தலைப்பிலே 2 செய்திகள் உள்ளடங்கியிருக்கின்றன. முதல் செய்தி, ஃபஸ்ட்டு வார்த்தை, அசைக்க முடியாத ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு தீன்தாரி, ஒரு குடும்ப பெண்ணிடத்தில் முதலில் வர வேண்டிய முதல் குணம், எந்த காலகட்டத்திலும் நம்மிடத்தில் அந்த கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய ஈமான் எப்பவுமே வரக்கூடாது. எல்லா நிலையிலையும் ஒரு உறுதி இருக்கும், அசைக்க முடியாத ஒரு உறுதி. அந்த உறுதி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நாம் எப்பேற்பட்ட குழப்பமான காலத்தில் வாழ்ந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஈமானோடு பாதுகாக்க முடியும், ஈமானோடு வாழ முடியும். 2வது குணம், மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய பெண்கள் யார்? இப்போ இன்றைய பெண்கள் இடத்துல 2வது குடிக்கொள்ள வேண்டிய குணம், மார்க்கத்தின் மீது ஒரு ஆர்வம் பிறக்கணும், ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாகணும். மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய ஃபிக்குகள், மார்க்கத்தினுடைய கல்விகள், இதையெல்லாம் தனக்கு எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ, குடும்ப வேலைகளையும் பார்த்துக்கிட்டு, படிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு, இதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு பெண் அசைக்க முடியாத குணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்றுதலை, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வங்களை நாம் அதிகமாக தெரிந்து கொண்டு அதை பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்வது. இப்படிப்பட்ட 2 குணாதிசயங்களில் பெண்கள், இன்றைய பெண்கள் யார் என்று கேட்டால் அதற்கு பதில் உடனடியாக வருவது ஒரு கேள்விக்குறி தான். என்ன சொல்லுவாங்க? கொஸ்டின் மார்க் தான். ஒரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ சஹாபிகள், பொதுவாக ஆண்களுக்கு நம்ம முன்னுதாரணமாக காட்டுறாங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காமிச்சிருவோம். எல்லாத்துலேயுமே நிற்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் நமக்கு முதன்மையான ரோல் மாடல். வேறு எந்த நபியும் எந்த சஹாபியும் காட்ட முடியாது. நபியுடைய வாழ்க்கையே போதும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழணும்னு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் என்பதினாலும், பெண்கள் இனம் என்பது ஒரு பெண் என்பதினாலும், ஒரு பெண்ணினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு ஆணுக்கு உண்டானது போன்று தோதுவாக இருக்காது. பெண்களுக்கு சரியான முன்னுதாரணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் செய்த ஏற்பாடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் 7 பிள்ளைகளில் அதற்கு ஃபாத்திமா நாயகி சிறந்த ஒரு தலைவியாக இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுதாரணமாக வாழுகிறார்கள். நீங்கள் 2ஐயும் மேட்ச் பண்ணி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபாத்திமா நாயகி அவருடைய 2 பேர் வாழ்க்கையும் அப்படியே நேர் மாற்றம். கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒரு பிசுறு இருக்காது, ஒரு குறை இருக்காது. இந்த இடத்துல 63 வருஷம் இவங்க பொய் சொல்லலைன்னா அந்த இடத்துல 33 வருஷம் அவங்க பொய் சொல்லலை. இந்த இடத்துல இவங்க எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடந்தாங்கன்னா இந்த பக்கம் இவங்களும் எல்லா சுன்னத்துக்கும் பேணி நடக்கிறாங்க. ஆண் இனத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண் இனத்திற்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகம் அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான்னு சொன்னால் பெண்கள் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக பெண்களுக்குன்னு முன்னுதாரணம் சொல்லி ஒரு 4 சஹாபிகளை காட்டுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் அன்னை கதீஜா ரலியல்லாஹ், ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ், ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹ். இதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சஹாபிகள் என்ன செய்யப்படுதுங்க? முன்னுதாரணமாக காட்டப்படுது. எத்தனையோ சஹாபிகள் வரலாற்றில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு காண கிடைக்குது. சில சஹாபிகள் என்ன செய்தாங்க? குர்ஆனில் சில ஆயத்துக்கள் இறங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. நான் சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தயவு கூர்ந்து அந்த தலைப்போடு இணைத்து பாருங்க. அசைக்க முடியாத மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய பெண்கள் யார் என்ற தலைப்பை மனதில் ஆழமாக பதிய வச்சிங்க. சொல்லக்கூடிய நிகழ்வையும் அதோடு ஒப்பிட்டு பாருங்க. முதல் செய்தி, குர்ஆனை பற்றி கேள்விப்படுவதற்கு, குர்ஆனை பற்றி ஒரு கேள்வியை உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானிடத்தில் போய் ஒரு கேள்வி எழுப்புறாங்க.
என்ன கேள்வி எழுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் முழுக்க ஆண்கள் சம்பந்தமாக ஆண்பால் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான், பெண்கள் சம்பந்தமாக பெண்பால் சம்பந்தமாக எங்கேயும் அல்லாஹ் பேசல, இது என்ன அநியாயம், ஏன் அல்லாஹ் பெண்களுக்கு எந்த சட்டமும் சொல்ல மாட்டானான்னு சொல்லி உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்க, இது அல்லாஹு தஆலா செவி மடுத்து ஒரு வசனத்தையும் இறக்கிட்டான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத். அப்படியே கவிதை நடையில் இங்கே ஆணுக்கு வந்து அங்கே பெண்ணுக்கு வரும். தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள் திக்ரு செய்யக்கூடிய பெண்கள், இப்படி ஒவ்வொன்றா ஆண் செய்வதை போன்ற பெண். இப்படி இந்த ஆயத்து இறங்குவதற்கு குர்ஆன்ல மிக முக்கியமான காரணம், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பெண்மணிகளில் ஹஜ்ரத் உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி தான். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தை இறைவன் மூலமாக இறக்கி அருள்வதற்கும், நபிகள் நாயகத்திடத்தில் போய் மிக துணிச்சலாக ஒரு கேள்வியை எழுப்பி உங்களுடைய குர்ஆன் ஷரீஃபில் உங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்குவதற்கு ஒரு பெண் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெண்ணை வளர்க்கும் காலத்தில், அந்த பெண் வளர்ந்து வந்த காலத்தில், அந்த பெண் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க பெண்ணாக இருந்திருப்பார்கள். தீனுடைய கவலை இருந்தால் தானே தீன் சம்பந்தமான பேச்சுக்கள் நாவில் வரும். துனியாவுடைய கவலையும் துனியாவுடைய மோகம் இருந்தால் அது சம்பந்தமான பேச்சுக்கள் வரும். இதுதான் உண்மை. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், ரெண்டாவது செய்தி, வஹி நின்றதுக்காக அழுத ரெண்டாவது ஒரு சஹாபி பெண்மணி உம்மு ஐமா என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி பெண்மணி தன்னுடைய இல்லத்தில் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போனதுக்கு பிற்பாடு வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஓயாமல். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, வாங்க நாம் என்ன செய்வோம், உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது நமக்கு ஆறுதல் கிடைக்குதான்னு போவோம் சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போனாக்கா உம்மு ஐமன் இவர்களை பார்த்து அழுகுறாங்க, அபூபக்கர் உமர் உம்மு ஐமனை பார்த்து அழுகுறாங்க. இப்போ அபூபக்கரும் உமரும் உம்மு ஐமனை பார்த்து கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க, அழுவாதீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறீங்களா? இப்போ உம்மு ஐமன் சொன்னாங்க, நான் அதற்காக அழவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனிடத்தில் போக வேண்டியவர்கள் தான், நான் அதை நினைத்து அழவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு மறைந்து விட்டார்கள், அவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் வானத்திலிருந்து வரக்கூடிய வஹி நின்று விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கின்ற வரைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அல்லாஹ்விடமிருந்து ஆயத்துக்கள் இறங்கியது. நல்லது நடந்தால் நல்லது சம்பந்தமாக, கெட்டது நடந்தால் கெட்டது சம்பந்தமாக எச்சரிக்கையாகவும் அதிகபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் உணர்வை ஊட்டக்கூடியமாகவும் நமக்கு ஆயத்துக்கள் வந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்னால் அந்த தொடர்பு முடிந்து விட்டது, நான் அதை நினைத்து அழுகிறேன் என்று உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி, பெரிய சஹாபாக்கள் ரெண்டு பேரும் அபூபக்கர் உமர் சாதாரண மனிதர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு வலதும் இடதும்னா அது அபூபக்கர் உமரும் தான். அந்த அளவுக்கு பெரிய மூத்த சஹாபாக்களை ஒரு பெண் இனத்தை சேர்ந்த ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுடைய வாழ்வு முடிந்து விட்டது நினைத்து அழுகாமல், ரசூல் போனதற்கு பின்னால் அந்த தொடர்பு முடிந்து விட்டது என்று நினைத்து அழுது அந்த அழுகைக்குண்டான காரணத்தை சொல்லி மூத்த சஹாபாக்களை அழ வைக்கிறார்கள் என்று சொன்னால், அசைக்க முடியாத அந்த தீன் அவரிடத்தில் இருந்ததினால் தானே, மார்க்கத்தின் மீது அந்த பற்று இருந்ததினால தானே சஹாபாக்களை அழ வைத்தார்கள். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு சஹாபியை அழ வைக்க நினைச்சா அது முடியாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட மாட்டாங்க. சிரிக்க வைக்க நினைச்சாலும் சரி, அழ வைக்க நினைச்சாலும் சரி, ஏன்னா அவங்க ரசூலுடைய பாசறையில் வளர்ந்தவங்க. ரசூலுடைய அருகாமையில் வளர்ந்த சஹாபாக்களையே ஒரு பெண் ரெண்டு வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தை உடைக்கின்ற அளவுக்கும் அழ வைக்கின்ற அளவுக்கும் ஒரு பெண்ணால் முடியும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த அசைக்க முடியாத மார்க்கப்பற்றுள்ள பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் எல்லா காலத்திலையும் ஃபாத்திமா நாயகியும் ஆயிஷா நாயகியும் கத்திஜா இவங்கெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்குள்ளே நாம் வாழ்கிறதுனால நமக்கு அதுக்கு அடுத்த கட்ட வரலாறுகள் தெரியாதனால நாமளும் ஒரு குறுகிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறோம். இந்த வரலாறுகளை எல்லாம், இந்த நினைவுகளை எல்லாம் நாம் உள்வாங்கி நாம் இப்போ யார்ட்டையும் போய் ஆயத்துக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஏன் இதுக்கப்புறம் ஆயத்து இறங்க, எனக்கு ஆயத்து கம்ப்ளீட்டாக இறங்கி முடிஞ்சிருச்சு, இப்போ நாம் யாருக்காண்டி அழகவும் முடியாது. இப்போ நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, குர்ஆன் முழுக்க ஓதணும், குர்ஆன் முழுக்க தர்ஜுமா செய்யணும். அதில் வரக்கூடிய நல்ல ஆயத்துக்கள்
சொர்க்கத்தினுடைய ஆயத்துக்கள், நரகத்தினுடைய ஆயத்துக்கள், அதையெல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய அழைப்பாளர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் உருவாக வேண்டும். இந்த தீனை எடுத்து சொல்வதில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கட்டாய கடமை என்பதை இந்த தலைப்பு நமக்கு அழகாக சொல்ல வருகிறது. ஏனென்று சொன்னால், நபியினுடைய கட்டளையை மீறாத இன்னொரு பெண்மணி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்களுடைய சகோதரர் இறந்து போயிடுறாங்க. இவங்க சகோதரர் இறந்து போனதுக்கு பின்னால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவனை தவிர்த்து மற்ற எந்த உறவுகள் இறந்து போனாலும் 3 நாளைக்கு மேலே அவங்கள நினச்சி அழக்கூடாது. ஆனால் சில வீடுகளில் எந்த உறவு நம்மளை விட்டு போனாலும் அவங்கள நினச்சி ஓயாமல் வருடம் முழுக்க அழுதுன்னே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு பிரியமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒப்பாரி வைக்கக்கூடாது. அவங்கள நினச்சி கவலை வரும்போது கண்ணில் கண்ணீர் வரலாம் ஒழிய அந்த கண்ணீரோடு சேர்த்து சப்தங்கள் வரக்கூடாது. அப்படி வருவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இந்த சஹாபி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் என்று சொல்கிற இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சகோதரர் இறந்து விடுகிறார்கள். ஒருவர் வந்து நறுமணத்தை தருகிறார்கள். அந்த நறுமணத்தை எடுத்து பூசி கொள்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பெண்கள் நறுமணத்தை பூசி கொள்ளலாம். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இங்கே இன்னொன்று அடங்கியிருக்கு. ஒரு பெண் வீட்டை விட்டு போகும் பொழுது தயவு கூர்ந்து ஸ்ப்ரே அடிக்கிறது, நறுமணங்கள், சென்ட், அத்தரு, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மல்லிகை பூவை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை வீட்டுக்குள் வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்னென்று சொன்னால், கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ முசீபத்துக்கள் ரோட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் அந்த நறுமணத்தோடு போகும் பொழுது, ஒரு கால் நம்ம நறுமணத்தோடு போகும்பொழுது நமக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் நஜீஸும் நறுமணம் சேர்ந்திருக்கும் இடத்தில் 3ஆவதாக ஷைத்தானும் இருப்பான். பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்கும். பெண்களுக்கு 99% பெண்களுக்கு சில கோளாறுகள் ஏற்படுறதுக்கு காரணமே நறுமணமும் நஜீஸும் ஒன்று சேர்வதனால் ஷைத்தான் 3ஆவதாக வந்து விடுகிறான். நீங்கள் ஏர்வாடியில் போய் பாருங்கள், நாகூரில் போய் பாருங்கள், எத்தனை தர்காவில் போய் பாருங்கள், ஆண்களோட பெண்கள் தான் நிறைய சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல சுத்தம் இல்லாத நேரத்தினாலும் அதே போல் நறுமணத்தோடு இருந்தது காரணத்தினாலும் ஷைத்தான் வந்து விடுகிறான். இப்போ அந்த பெண்ணிடத்தில் நறுமணம் கொடுக்கப்பட்டு பூசிக்கிட்டாங்க. இப்போ அந்த பெண் சொல்லி காமிக்கிறாங்க, இது என் சகோதரர் மரணித்ததற்காக தான் நான் இந்த நறுமணத்தை பூசுகிறேன். அதே நேரத்தில் என் கணவர் மரணித்திருந்தால் மஸ்ஜிது நபவியிலே மெம்பரில் ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஜும்மாவிலே குத்பா நிகழ்த்தும் பொழுது சொன்ன வார்த்தை, ஒரு ஆண் இறந்து விட்டால், ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டும். அதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் என் கணவர் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக 4 மாதம் 10 நாள் இருந்திருப்பேன். எந்த ஆண்களையும் சந்தித்திருக்க மாட்டேன். அதே நேரத்தில் எந்த நறுமணத்தை நான் பூசிக்கொண்டிருக்க மாட்டேன். நான் இந்த நறுமணத்தை பூசிக்கொள்வது என் உறவு உடன் பிறந்த சகோதரர். பொதுவாக கணவர் மேலே ஒரு முகப்பத்துனா கூட பிறந்தவங்க மேலே டபுள் முகப்பத்து இருக்கும். அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க பெண்கள். கணவர் மேலே முகப்பத்து இருக்கும். ஆனால் அசலில் யார் மேலே முகப்பத்துனா உடன் பிறந்த சகோதரன் மேல் தான். ஏன்னா இது ரத்தம், அது உறவு தான், இடையில் வந்த உறவு, அதில் முகப்பத்து வரும், விரிசல் வரும். ஆனால் இந்த உறவு என்பது ரத்தமாக வந்த உறவினால் அதிக முகப்பத்து. அவங்க சொல்கிறாங்க, என் உடன் பிறந்த சகோதரர் தான், இருந்தாலும் நான் சகித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன? என் ஹபீப் சொல்லியிருக்கிறார்கள், உறவு முறைகள் யார் இறந்தாலும் 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவன் இறந்தால் மட்டும்தான் 4 மாதம் 10 நாட்கள். இது ஷரியத்து சட்டம். இந்த சட்டத்தை ஹதரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய சட்டங்களை அதே போன்று வாழும் காலத்தில் அசைக்க முடியாத ஒரு கொள்கையிலும் மார்க்கத்தின் மீது உண்டான பற்றுதலை பின்பற்றின காரணத்தினால்தான் அவர்களால் இது போன்ற ஒரு வாழ்க்கை முழுமையாக இந்த உலகத்தில் வாழ முடிந்தது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுவான், வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, அதே போன்று வஸைனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ர இலைக்கும் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தஆலா அழகாக பேசுகிறான், இந்த ஈமானை அவர்களுடைய உள்ளங்களிலே நுழைத்து அந்த உள்ளங்களுக்கு அந்த ஈமானை அழகாக காமித்து அதே போன்று பாவத்தையும் அநியாயத்தையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கிறான். இதை விட்டு யார் விலகி கொண்டார்களோ உலாயிக ஹுமுர் ராஷிதுன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள். இப்போ சஹாபி பெண்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த ஆயத்தை மையமாக எடுத்துக்கொண்டார்கள். பொதுவாக இன்னைக்கு பெண்கள்கிட்ட அந்த மார்க்க விஷயங்கள் அந்த உறுதி வராததற்கும் அந்த மார்க்கத்தின் மீது பற்று வராததற்கும் அடிப்படை கோளாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை நாம் ஓதுறோம், ஆனால் அந்த குர்ஆனில் ஓதப்பட்ட ஆயத்துக்களுக்கு விளக்கங்களையும் தர்ஜுமாக்களையும் படிக்கிறது இல்லை, படித்தாலும் அதை உள்வாங்கிறது இல்லை.
சஹாபி பெண்கள் இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாக்களை உள்வாங்கினார்கள். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள், உறுதியாக நின்றார்கள், அதன் மீது பற்று கொண்டார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இன்றும் பேரளவு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல் மறைந்தாலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் மறையவில்லையே. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கொள்கைக்காக நாடு துறந்த எத்தனை பெண் சஹாபி பெண்கள் தெரியுமா? தன்னுடைய கொள்கைக்காக மக்காவில் வாழ முடியாது என்று குஃபார்கள் அடித்து துரத்துகின்ற பொழுதும் கூட அபு சலமா உம்மு சலமா போன்ற சஹாபிகள் எல்லாம் சொந்த மண்ணையும் சொந்த நாட்டையும் வீட்டையும் சொத்து பத்துக்களையும் எல்லாத்தையும் இழந்து விட்டு வேறு நாட்டுக்கு துறந்தாங்க என்று சொன்னால் யாருக்காக? எதுக்காக? தீனுக்காக. அந்த தீனில் உறுதியாக நின்றதற்காக. இன்னைக்கு உள்ள இந்த நவீனங்கள், இந்த சொகுசு வாழ்க்கை அன்னைக்கு இருந்திருந்தால் கூட சஹாபி பெண்கள் வீட்டை விட்டு போயிருப்பாங்க, நாட்டை விட்டு போயிருப்பாங்க. நாம் இப்படியும் எடுத்துக்கூடாது. அன்றைக்கி எதுவுமே இல்லை, அதனால் அவங்க போர் அடிச்சிருக்கோம், அதனால் ஊர் விட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி டிவியும் எல்இடி டிவியும் செல்ஃபோனும் இன்றைக்கி இருக்கிற நவீனங்கள்லாம் இருந்தால் அன்றைக்கி சஹாபாக்கள் போயிருப்பாங்களா அப்படின்னு 1-2 கேள்வி உள்ளத்தில் வந்துட்டு போவோம். அப்படி உண்மையில் இன்றைக்கு இருக்கிற நவீனங்கள் அன்றைக்கு இருந்திருந்தாலும் கூட சஹாபி பெண்கள் அதை திரும்பியே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க தீனை மட்டுமே அவர்கள் மையமாக கொண்டவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஒரு பெண் 4 காரியத்திலே வெற்றி பெற்றால் அவள் எந்த சொர்க்கத்தில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். அந்த 4 காரியத்தில் உறுதியாக நிற்கணும், அந்த 4 காரியத்தின் மீது பற்று கொண்டவளாக இருக்கணும். முதல் செய்தி, இதா சல்லத்தில் மரஅத்து ஹம்ஸஹா, ஒரு வயதுக்கு வந்த பெண், 15 வயது தொட்ட ஒரு வயதுக்கு வந்த பெண் ஒரு நாளைக்கு 5 வேளை விடாமல் தொழணும், மாசத்தில் 7 நாளை தவிர்த்து. இந்த 7 நாளை தவிர்த்து ஒரு பெண், அவள் வயதுக்கு வந்த பெண்ணாக இருக்கட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், வயதான மூதாட்டியாக இருக்கட்டும், மௌத்து வரைக்கும் தொழுக வேண்டும். இதை சரியாக கடைபிடித்தால் முதல் வெற்றி. 2வது, வசாமத்து ஷஹரஹா, ஒவ்வொரு வருடமும் ரமலான் 30 நாள் நோன்புகள் அவர் நோற்றாக வேண்டும். இது 2வது வெற்றி. 3வது, வஹஃபிலத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய மறுமை இடத்தை அவள் முழுமையாக பாதுகாக்க வேண்டும். இது 3வது வெற்றி. 4வது, வஅதாஅத்து ஸௌஜஹா, தன் கணவனை அவள் சொல்வதெல்லாம் பின்பற்றி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த 4ஐயும் அவள் செய்தால் நீலஹா உதுகுலுல் ஜன்னா மின் ஐயி பாபி அப்வாபில் ஜன்னதி ஷைத், அவள் எந்த சொர்க்கத்தில் நுழைய விரும்புகிறாளோ அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவளை நுழைய வைப்பாள். இப்போ இந்த 4ம் இன்றைக்கு இந்த உலகில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்களிடத்தில் நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறது. ஒரு பெண்ணால் 5 வேளை தொழுக முடியாதா? கண்டிப்பாக தொழுக முடியும். ஒரு பெண்ணால் வருடம் நோன்பு வைக்க முடியாத? கண்டிப்பாக நோன்பு வைக்க முடியும். ஒரு பெண்ணால் தன் மறைவிடத்தை பாதுகாக்க முடியாத? கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். அதில் குறிப்பாக இன்னைக்கு சில வாலிப யுவதிகள், இங்கே ஹதீஸில் மறுமையிடத்தை பாதுகாக்கணும் தானே வருது. ஒரு ஆணை பார்க்கறது தப்பில்லைல்ல, ஒரு ஆண்கிட்ட ஃபோன் பேசுறது தப்பில்லைல்ல, ஒரு ஆண் நம்மளை பின்தொடர்றது நாம் அதை விரும்புறது தப்பில்லைல்ல, ஒரு மெசேஜ் போடுறதுல தப்பில்லைல்ல, அவன் ஃபோட்டோவை என் செல்ஃபோனில் ஏற்றிக்கிட்டு எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் பார்க்கறது தப்பில்லைல்ல. நீங்கள் ரசூல் சொன்னதை போன்று உங்கள் மறைவிடத்தை பாதுகாத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கண்ணை கொண்டு ஜினா செய்யலாம், செவியை கொண்டு ஜினா செய்யலாம், கற்பனையை கொண்டு ஜினா செய்யலாம், எல்லாமே இங்கே ஜினா தான். இந்த 4ஐயும் ஒரு பெண் பேணி பாதுகாத்தால் அந்த பெண் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகச்சிறந்த பெண் என்பதாக ஹதீஸுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னார், ஹஜ்ரத்தும் சொல்லி காமித்தார்கள். ஆண்களிலே சிறந்த ஆண் யார்? ஒரு பெண் மனைவி சொல்ல வேண்டும், என் கணவர் மிக சிறந்த நல்லவர். இங்கே ஆண்கள் குறைவாக இருக்கிறதுனால அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் கேட்டால் தெரியும் உன்னுடைய கணவர் எப்படி. அந்த பெண் சொல்ல வேண்டும் மனதால், என் கணவர் சுத்தமானவர், நல்லவர், உலகத்தில் நீ எங்கு போனாலும் உனக்கு அங்கீகாரம் உறுதி. அதே போன்று இந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை ரசூல்லா அறிவித்த பின்னாடி பெண் சஹாபிகள் எல்லாம் ரசூல்லா நோக்கி ஓடி வந்துட்டாங்க, ஒரு ஜமாத்தே. அது என்ன ஆண்களில் மட்டும், ஆண்களில் யார் சிறந்தவர் நீங்கள் சொல்லிட்டீங்க, பெண்களில் இல்லையா? இப்போ நாங்கள்லாம் சிறந்தவங்க ஆக முடியாதா? பெண்களில் யார் சிறந்தவர்? ஐயுன்னாசி ஆஃபில், பெண் இனத்தில் யார் சிறந்தவங்க யார் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார்கள். அதில் முதல் விஷயம், உன் கணவனை நீ பார்த்தால் அவளை நீ மகிழவிக்க வேண்டும். அவன் உழைத்து களைத்து வீட்டுக்கு வருவான், அவன் வந்த உடனே அவன்கிட்ட வீட்டில் இருக்கிற குடுங்கள் பிரச்சனைலாம் சொல்லக்கூடாது. அவன் வந்த உடனே முதல்ல அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணும். வந்து உட்கார்ந்த உடனே முகங்கால் கைக்குள்ள தண்ணி ஏற்படி வைக்கணும்.
சாப்பாடு எடுத்து வைக்கணும், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பின்னா அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சொல்லணும். உள்ள நுழைஞ்ச உடனே பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. ஒரு பெண் தன் கணவனை பார்க்கின்ற பொழுது, வெளியிலிருந்து கணவன் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். ஷரியத்து சொல்லுகிறது, நல்ல ஆடைகளை உடுத்தி, நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு, முகங்களை அழகாக்கி கொண்டு, அகங்களை அழகாக்கி கொண்டு, வாசலிலே கணவர் எப்போது வருவார் என்று ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் ஒரு நல்ல ஆடை உடுத்துறதுலையும், மேக்கப் பண்ணிக்கிறதுலையும், நறுமணங்கள், இதெல்லாம் கணவருக்காக ஒரு பெண்ணு செய்தால், ஒரு கணவனை பார்க்கும் ஒரு பெண் மகிழ்வை தந்தால் அந்த பெண் வெற்றியாளர் பெண் என்றார்கள். வந்த ஜமாத்தை அப்படியே போயிட்டாங்க. இதை நாங்கள் பின்தொடர்ந்து செய்கிறோம். யார் ரசூலல்லாஹ்? இப்போ அசைக்க முடியாத மார்க்கத்துடைய பற்றுகளை பின்பற்றக்கூடிய பெண்கள் யார் என்று கேட்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கடைபிடித்தாக வேண்டும். ஒரு சபையில் எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யார் சிறந்தவர்? எல்லா சஹாபி என்ன செஞ்சாங்க? பதில் சொல்ல முடியாமல் தவிச்சாங்க. அடுத்து கேட்டாங்க, உங்களில் பெண்களில் யார் சிறந்த பெண்? எல்லா சஹாபாக்களும் முழிக்கிறாங்க, பதில் சொல்ல தெரியல. பொதுவாக வீட்டில் உள்ள மனைவியை பற்றி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? வெளியில் டீ குடிச்சுன்னு இருக்கிற 2 பேர் திடீர்னு உனக்கு எப்பப்பா கல்யாணம் வச்சு கேட்டால் டேட்டை மறந்துடுவார். தன்னுடைய சொந்த திருமணத்தினுடைய நாட்களையோ அல்லது தான் பிறந்த தேதியினுடைய நாட்களையோ, தன் சொந்த பந்த உறவுகளுடைய அந்த தேதி கணக்கு நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ ரசூல்லா கேட்டவொன்னே எல்லாரும் முழிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு வந்து சைடு மாறியா பார்த்துட்டு அப்படியே நலிஞ்சி ஒளிஞ்சு அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அன்னை ஃபாத்திமா அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி கேட்கவும் கூச்சப்படுறாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள், இல்லை சபையில் ரசூல்லா ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்ன கேள்வி? பெண்களில் எந்த பெண் சிறந்த பெண்ணு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியும். பாருங்கள், அலி ரலியல்லாஹுவும் அன்னை ஃபாத்திமாவும் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் எந்த தம்பதிகளும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நிக்காவில் கடைசி பேர் அவங்க பேர் தான். அவங்க பேரோட இந்த நிக்காவுடைய துவா குதுபாவே முடிகிறது. அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆண் இந்த பெண்ணை சாலிகான வாழ்க்கை வாழவின் அதிர்ந்து துவா செய்வாங்க. ரசூலுக்கு அடுத்த வாழ்க்கை அலி ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா. அப்பழுக்கற்ற வாழ்க்கை. நான் இது சபையாக இருக்கிறது, சொல்ல கூச்சமாக இருந்தாலும் சொல்லியாக வேண்டும். ஒரு கணவனும் ஒரு மனைவி முதல் ராத்திரில் முதல் இரவில் ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் கேட்கிறாள், நான் தொழுக வேண்டும், அனுமதி தர முடியுமா? இன்றைக்குள்ள பெண்கள் கேட்க முடியுமா? கேட்டால் ஆண்கள் ஒத்துப்பார்களா? இதை நாம் ஒரு ஆபாசமாகவோ கேவலமாக நடைமுறையில் எடுத்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைய ஆண்கள் எடுத்தும் பெண்கள் எடுத்து வந்து விட்டால் தலாக்குக்கு ஏது வழி, குலாவுக்கு ஏது வழி? பிரச்சனையே வரப்போகுது. அவங்க நிம்மதியாக எல்லா வேலையும் பார்க்கலாமே. சரியத்து சொல்வதன் பிறகு நம்ம வாழ தவறிட்டதுனால தான் நம்ம வாழ்க்கை 33 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஒரு ரிவாயத்தில் 29 வருஷன்றாங்க. அவங்க ஜனாதா குளிப்பாட்டும் போது மகன்களை கூப்பிட்டு இதான் உன் தாயுடைய கூந்தல்ன்றாங்க. பார்த்துக்கோங்க, பெத்த பிள்ளைகளுக்கு கூட தாயுடைய கூந்தல் காட்டப்படவில்லை. நிறைய பெண்கள் எப்படி அல்லாஹு அக்பர் அவர்கள் வைத்திருக்கும் மல்லிகைப்பூ உட்பட அது வெளியில் தெரிகிறது. புர்கா என்பது ஹிஜாப், அது ஒரு ஃபர்ல், உடலை மறைப்பதற்கு. அது லைசன்ஸ் கிடையாது. அதை போட்டுக்கிட்ட நாம் எங்கேயும் போகலாம், எங்கேயும் நிற்கலாம், யாரோடும் பேசலாம், நம்ம சுதந்திரமா இருக்கலாம். அது லைசன்ஸ் கிடையாது. அது ஒரு மறைவு, அது ஒரு திரை. அந்த திரைக்குள் உன்னை வைத்தது நோக்கம் உன்னை எவனும் பார்க்க கூடாது. காபத்துல்லா திரை பார்க்கும்போது ஆபாசம் வருகிறதா? காபத்துல்லா திரை கருப்பு நிறம், அந்த நிறத்தில் புர்கா கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? காபாவினுடைய கண்ணியம் எவ்வளவு முக்கியமோ அது போன்று ஹிஜாப் அணிந்திருக்க பெண்ணே உன்னுடைய கண்ணியம் மிக முக்கியமானது. இன்றைக்கு எந்த பெண்கள், எத்தனை பெண்கள் அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள்? பெத்தவங்களுடைய கவலை என்னைக்காவது புரிஞ்சிருக்குதா? வாலிப யுவதிகளுக்கு 1 வயசு பொம்பளை புள்ளைய குளிப்பாட்டி பாருங்க, அதோடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 1 வயசு பொம்பளை புள்ள வயிற்றால போச்சுன்னா அதை சுத்தம் பண்ற அந்த வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. இன்றைய வாலிப யுவதிகள் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். 1 வயசு பிள்ளைக்கு ஜுரம் வந்தா அந்த புள்ள நல்லா போற வரைக்கும் அத்தா அம்மாவுக்கு தூக்கம் கிடையாது. இதெல்லாம் நீங்க பெற்றோர்கள் ஆகும்போது தான் உங்களுடைய பெற்றோருடைய கஷ்டம் புரியும். சின்ன சிற்றின்பத்திற்காக, சாதாரண துன்யாவுடைய மோகத்திற்காக ஷரியத்தை மீறி போகக்கூடிய இஸ்லாமிய வாலிப யுவதிகளே, தயவு கூர்ந்து தாயும் தந்தையும் கைகாட்டக்கூடிய மணமகன்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள். நீங்களாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டால் அசைக்க முடியாத பெண்ணாக நீங்கள் வளரவும் முடியாது. அதே போன்று மார்க்கத்தின் மீது என்ன பயான்கள் சொன்னாலும் உங்களுடைய உள்ளத்தில் மார்க்கத்தின் பற்றுதலும் வராது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் அந்த பெண்? ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க அழகான முறையிலே, லா யர்ஹுன்ன அர் ரிஜாலு. ஒரு பெண் சிறந்தவள் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா?
அந்த பெண்ணை எந்த ஆணும் பார்த்திடக்கூடாது. அவள் தான் சிறந்த பெண், அவள் தான் சிறந்த பெண். இன்னைக்கு இந்த மொபைலில் ரீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு முசீபத்து ஒன்று இருக்கு. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல, இந்த பசங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியாது. அந்த ரீல்ஸ் என்ற முசீபத்தில் அது நேச்சுரலாக அப்படியே எடுத்து போடுறது, தத்ரூபமாக எடுத்து போடுறது. ஏதோ ஒரு பாட்டை அப்படியே மேஜிக் பண்ணி அவன் நடிக்கிற போல பாடுறது போல போட்டு அதில் நிறைய ஆடை இல்லாமல் கேவலமாக வருது ரீல்ஸ்லாம். அது வேற, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேற கதை. கலிமா சொன்ன ஒரு இஸ்லாமிய பெண் அதை செய்யலாமா? இப்போ இதெல்லாம் செய்யறதுனால எப்படி உங்கள்கிட்ட அந்த அசைக்க முடியாத குணம் வரும், மார்க்கு மீது பற்று உண்டாகும். எத்தனை ஆண்கள் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் புர்கா போட்டு தான் ரீல்ஸ் பண்ணுறேன், நான் புர்கா போட்டு தான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், நான் புர்காவோட தான் சோஷியல் மீடியாவை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறேன். அது பிரச்சனை இல்லைம்மா. ஓ முகத்தை எத்தனை ஆண்கள் பார்க்குறாங்க? ஏன் முகத்தை அல்லாஹ் மறைக்க சொன்னான்? ஏன் ரசூல் மறைக்க சொன்னார்கள்? முந்தைய காலத்தில் ரசூலுடைய மனைவிமார்கள் அறியாமை காலத்தில் திருந்தது போன்று நீங்கள் தெரியாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு கணவன் தன் மனைவியை முதலில் பார்க்கின்ற பொழுது கணவனுக்கு பிடிக்க வேண்டும், இவள் தான் என் மனைவி என் மௌத்து வரைக்கும். பல ஆண்கள் அந்த முகத்தை பார்த்து 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 அந்த முகத்தில் பரக்கத்து போய்விட்டால் அந்த ஆணுக்கு எப்படி அந்த முகத்தின் மீது ஒரு அன்பு உண்டாகும்? பொருளை பொத்தி வைத்தால் தான் அதற்கு பாதிப்பு வராது, அதற்கு நல்ல மவுசு கூடும். இப்போ ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், பிற ஆண்களுடைய பார்வைப்படாத பெண்ணே ஆக சிறந்த பெண் என்றார்கள். ஃபாத்திமா நாயகி 33 வயசுல மௌத்து, ஆனால் 95 வயசு ஒரு மூதாட்டி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தா போயிருக்கிறாங்க. ரோட்டில் நடந்து போனால் வயசான கிழவி எப்படி போவாங்க அந்த மாதிரி நடந்து போவாங்க. நான் பெண் சமுதாயத்திற்கு சொல்வேன், தயவு கூர்ந்து உங்கள் தோல் புஜங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நடக்கணும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் நடக்கவில்லை, உங்களோடு ஷைத்தான் நடக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணாக இருந்தாலும் நடக்கும் பொழுது மௌனமாக நடப்பார். வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில நீங்க என்ன செய்யாங்க, பெருமை கொண்டு நடக்காதீங்க என்ற அல்லாஹ் ரசூலை பார்த்து. ரசூலுக்கு அந்த சட்டம் என்றால் ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும்? பெண்கள் ரோட்டில் நடக்கும்போது எவ்வளவு கம்பீரத்தோடு நடக்கிறார்கள், கைகளை விரித்துக்கணும். அதுல இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் வாக்கிங் வேற போறாங்க. வீட்டில் உள்ள வேலையை ஒழுங்கா செஞ்சாலே, 5 வேளை தொழுகை முன்பின்னு சுன்னத்து கரெக்டா தொழுதாலே, எல்லாத்தையும் குனிஞ்சு நிமிர்ந்து செஞ்சாலே அதுவே வாக்கிங் தான். அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, வாழைப்பழ சோம்பேறி, எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணால்தான் நீ லென்த்தா நடன்றான். இவையெல்லாம் நம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் இந்த உம்மத்திற்கு அழகாக கற்றுத் தந்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு தொழுகைக்கு போகிறாங்க. ஃபஜ்ருக்கு போகும்போது அப்படியே நம்ம வீட்டினுடைய நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இப்போ பள்ளியாசலுக்கு நான் வர்றேன்னு வச்சுங்க, இப்போ என் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்றது அல்லாஹ்வுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா சபை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு வர்றாங்க. வரும் பொழுது அவருடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, முஸல்லால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. போகும்போது பார்த்துட்டு போயிட்டாங்க. லுஹா முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு 8:30 மணி ஒரு 9 மணி வந்து பார்த்தா ஹஜ்ரத் ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திக்ரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் சாத்தியப்படுமா? அசைக்க முடியாத குணம். நான் காலையிலே எந்திரிப்பேன், காலையிலே திக்ர் செய்வேன், மார்க்கத்தின் மீது பற்று எனக்கு இருக்குது, நான் அமல்களை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். இன்றைய பெண்களிடத்தில் சாத்தியமா? அந்த பெண் எல்லா வேலைகளும் செய்துவிட்டு, இன்றைக்கி எல்லாமே நவீன, இந்த பக்கத்துக்குனா கிரைண்டர், அந்த பக்கத்துனா வாஷிங் மிஷின், அந்த பக்கத்துனா எல்லாம் நவீன மிஷின்கள் தான். எல்லா மிஷினும் வாங்கி போட்டு அங்கே வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எல்லாம் வலிக்குது, எவ்வளோ காரணங்கள். கூட்டி வலிக்குது, நிற்க முடியல, உட்காந்து தோலுட்டுமா, அதுக்கு சட்டங்கள்லாம் கேட்டு விடப்படுது. அஜத்துட்ட உட்காந்து தொழுலாமா, வயசு 20 தான் ஆகுது, அவ்வளோ நோய். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது பார்க்குறாங்க, திக்ரில் உட்காந்தாங்க. வரும்போது அதே திக்ரில் உட்காந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் திக்ர் செய்யணும் அவசியம் இல்லை, நான் சொல்கிற திக்ரை செய்யுங்க. நீங்கள் நாள் முழுக்க செஞ்சாலும் என்ன நன்மையோ அது இந்த திக்ரில் உங்களுக்கு கிடச்சிடும். நாங்கள் 4 தடவை ஓதுறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. வேண்டுமென்றவங்க இன்ஷா அல்லாஹ் போர்டில் எழுதி போடப்படும், இல்லை கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் எழுதி தரப்படும். இந்த திக்கரை மனப்பாடம் பண்ணிட்டா அல்லாஹ்வையே புகழ்ந்த மாதிரி, அல்லாஹ்வுடைய அர்ஷை புகழ்ந்த மாதிரி, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை புகழ்ந்த மாதிரி. இவ்வளோ நேரம் உட்காந்து திக்கர் செய்யணும் அவசியம் இல்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சஹாபி அந்த தொழுகையில் அந்த உறுதி இருந்தனால தான் அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியுது. மார்க்கத்து மீது பற்று இருக்கிறதுனால தானே அவங்களால திக்கரில் தொடர்ந்து நீடிக்க முடியுது. இப்போ இதை நாம் கவனத்தில் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி உருவாக்கிக்கணும். இன்றைக்கி இஸ்லாமிய தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்திட்டு போகிறாங்க. திருமணம் ஆகி குழந்தை உருவாகிவிட்டால், முன்பெல்லாம் தாய்மார்கள் கருவுட்டாருன்னு சொன்னால் 10 மாதம் டைம் கிடைக்கும்.
அந்த 10 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிக்கலாம், 10 மாதத்துக்கு 10 குரான். மொஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கும்போது 18 ஜுஸு மனப்பாடம். பெண்கள்லாம் கருவுட்டாங்க சொன்னால் குரானை ரெகுலராக ஓதுவாங்க, திக்ர் செஞ்சுக்கினே இருப்பாங்க. அந்த குழந்தை பிறக்கும் சாலியான குழந்தையாக பிறக்கும். இன்னைக்கு கருவுட்ட பிறகு பெண்கள் எப்படி மாறிவிட்டது மாகுல்? கையில் ரிமோட்டு, கையில் செல்ஃபோனு, அதுவும் இல்லையா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா நொறுக்கு தீனி. குழந்தை பிறக்கிற போது தேவையில்லாத பிபி எதிர்து. அவன் டாக்டர் சொல்கிறான் இங்கே சுகப்பிரசவம் வழியெல்லாம் அறுத்து தான் ஆகணுன்ட்டு. மார்க்கத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டா நமக்கு பிரச்சனை தான். இப்போ இன்னைக்கு கருவிடக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தை எப்படி பராமரிக்கணும்? இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நிதர்சனமாக நடந்த ஒரு உண்மை, ஒருவன் மீது கேஸே போடப்பட்டிருக்கு சுகாதாரத்துறை மூலமாக. தன் மனைவிக்கு கருவுற்று இருக்கிறாள், அந்த மனைவியின் கருவில் ஆண் குழந்தை இருக்கிறதா பெண் குழந்தை இருக்கிறதா அதை சரி பார்க்க, அதை சோதித்து பார்க்க இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்குள்ள உயர்ந்த நவீன கருவியின் மூலம் உதவியை கொண்டு தனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று அடித்து ஆணத்தரமாக யூடியூபில் சொல்லப்படக்கூடிய ஒரு அவல நிலை. மாற்றார்கள் கிடையாது, இஸ்லாத்தை சேர்ந்த முஸ்லீம்கள். அவன்கிட்ட கேட்கப்படுது இது தப்பு இல்லையா? ஆமாம் தப்பு தான், இது ஆமாம் பெரிய ஹராமு, ஹராம் தானே, ஆமாம் பெரிய ஹராமு, கிண்டல் பண்ணுற மாதிரி. என்ன காரணம்? அவளை பெற்றவள் சரியில்லை, அவளை பெற்றவள் சரி, சொல்லிக்கிட்டே போக வேண்டியது. அது ஹவ்வாலில் போய் நிற்கும். அவங்கெல்லாம் சரியாக தான் வளர்த்துட்டு வந்தாங்க. இடையில ஒரு 2-3 தலைமுறை அல்ல, இப்போ இந்த ஒரு தலைமுறை மார்க்கத்தை ஒழுங்காக விளங்காமல் உறுதியாக நிற்காமல் போனதால்தான் அவருடைய பிள்ளைகள் வாழும் காலத்தில் தவறான வாழ்க்கை வாழுகிறார்கள். ஏதோ ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் காதலியோடு பயணித்து ரோட்டில் இருக்கிற எல்லாரையும் அடித்து தூக்கியாச்சு. என்னடான்னு பார்த்தா மதுவில் வந்திருக்கிறான் வண்டியை ஓட்டிட்டு. இப்போ அவன் மேலே எப்படி புகார் கொடுக்கப்படுதுன்னா மதுவை ஓட்டி போதையில் எல்லோரையும் இடித்து தள்ளினான். இப்போது மது பிடிச்சி வண்டி ஓட்டினதுனால அவன் மேலே கேஸு. அந்த மதுவை விற்பனை பண்ணுறவங்க, அதை உருவாக்குறவங்க, அதை தயார் பண்ணுறவங்க, அதை கொண்டாந்து சேல் பண்ணுறவங்க, ஒப்படைக்கிறவங்க, இவங்களெல்லாம் என்ன செய்யுது? அவார்டு கொடுக்குறதா? இங்கே தப்பு பண்ணக்கூடிய மனிதர்களை மட்டுமே நாம் தண்டிக்கிறோம். தவறுகளுக்கு உண்டான வழிகளையும் காரணங்களையும் நாம் கண்டுபிடிச்சு அதை ஒழிச்சிட்டோம் சொன்னால் மனிதர்கள் ஏன் தவறு செய்ய போகிறாங்க? மதீனாவில் ஆயத்து இறங்குற வரைக்கும் மதீனாவில் எல்லார் வீட்லேயும் குண்டானா இருந்தது மது. எப்போ ஆயத்து இறங்கியதோ ரசூலுல்லாஹ் ஓதி காமிச்சாங்களோ ஹதீஸில் பார்க்க முடிகிறது அன்றைக்கு மதீனாவே மது ஆறாக ஓடியது என்று. ரசூலுல்லாஹ் மனிதர்களை அடிக்கலையே, மனிதர்களே போய் ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ணலையே. மனிதர்கள் கெட்டுப்போ காரணம் என்னவோ அதை ரசூலுல்லாஹ் முடக்கினார்கள். மார்க்கத்தில் நாம் அசைக்க முடியாத குணத்தில் வருவதற்கும் மார்க்கத்தின் மீது பற்று வருவதற்கும் முதல்ல நாம் ஒரு உறுதிக்குள்ளே வந்தாகணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு உறுதிக்குள்ளே நாம் வந்துட்டோம்னு சொன்னால் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. துனியா வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக போகுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போல் எத்தனை சஹாபாக்கள் அருமையாக வாழ்ந்திருக்கிறாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையில் 2 வளையல் தங்க வளையல் போட்டிருந்தாங்க. பெண்மணி தான், பெண்களுக்கு நகை அனுமதிக்கப்பட்டது தான். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு அஸ்மா மறுமையில் அல்லாஹ் நரக வலையில் அனுபவிப்பான் பரவாயில்லையா? விளையாட்டுக்கிட்டே சிரிச்சிக்கினே கேட்டாங்க. ஒன்றும் செய்யலை அந்த சாபி. அந்த 2 வலையிலும் கட்டி தூர கடாசிட்டாங்க. அதுக்கப்புறம் அது யார் எடுத்தா யார் எடுத்துகிட்டு ஓடினா அது அங்கே இருக்கா இல்லையா அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. எப்போ ரசூல் அந்த கையில் அதை பார்த்த உடனே மறுமையை ஞாபகப்படுத்திட்டாங்களோ எனக்கு உறுதி வந்துருச்சுன்னா அது போல் நகைகள் ஆபரணங்களை போட மாட்டேன். இன்னைக்கு பெண்கள்கிட்ட அதிகமான எண்ணம் என்னன்னா எப்படியாவது கணவன்மார்களை எல்லாரும் நான் சொல்லலை, 99-98% விகிதமாக நல்லா இருக்கிறாங்க. 2% அந்த 2% இஸ்லாமியர்கள் தன் கணவன்மார்களை எப்படியாவது மாடு மாறி வெளிநாட்டுக்கு அனுப்பி உழைக்க வைத்து அந்த உழைப்பில் இவர்கள் நன்றாக ஆபரணம் வாங்கி ஆடம்பர வாழ்க்கைக்காக சுகபோக வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் உறுதி இல்லாமல் மார்க்கத்தின் மீது பற்று இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டு மறுமையில் எனக்கு வந்த கை சேதம் என்ன எப்படி அல்லாஹ்வால் பாதுகாக்க முடியும்? கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி என்ன செய்கிறார்? பெருமானார்ட்ட வந்தார். வந்து நிற்கிறார், யார் ரசூலுல்லாஹ். அந்த சஹாபிக்கு பேர் ஜுலைஃபர். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன உனக்கு கல்யாணம் எதுவும் நடக்கலையா? இல்லை யார் ரசூலுல்லாஹ், நான் கருப்பாக இருக்கிற எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு குடும்பத்தை கை காமிச்சு சொன்னாங்க, இந்த குடும்பத்தில் போய் நான் முஹம்மது சொன்னதாக சொல்லி அந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருக்குது, பெண் கேளு. இவர் போய் அந்த வீட்டில் என்ன செய்கிறார்? சலாம் சொல்லி நான் முகம்மது அனுப்பிய ஆள், எனக்கு பொண்ணு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லவும் அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள் சம்மதிக்கலை, மறுக்கிறாங்க.
ஆளை பார்த்தாங்க, சரியில்லை, கலர் இல்லை, நிறம் இல்லை, ஆள் பார்க்க வெயிட்டாகவும் இல்லை, இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போது பெற்றவங்க மறுத்து அனுப்புறதுக்கு வழியை பார்க்குறாங்க. உள்ளேருந்து ஒரு குரல் வருது, அத்தா அம்மா நான் சொல்வது தான் இதுதான் கடைசி முடிவு, நீங்கள் என்னை பெற்றவர்கள் தான், உங்கள் சொல்லை நான் மதிக்க வேண்டும். அதுக்கு முன்னால் அத்தி உல்லாஹ் அத்தி உர் ரசூல், மார்க்கத்திற்கு முரணாக அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்த விஷயத்திற்கு மாற்றமாக பெற்றோர்கள் நீங்கள் தடையாக என்றால் நான் உங்களை மதிக்க மாட்டேன். எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஹபீப் இந்த வீட்டை காமித்து இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை திருமணம் முடி என்று என்னிடத்தில் அனுப்பினார்களோ அப்படிப்பட்ட அந்த மலாலனை தான் நான் மனம் முடிப்பேன். அவர் வெள்ளையோ கருப்போ நெட்டையோ குட்டையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ல வருவது பெண்களிடத்தில் அந்த உறுதி, ரசூல் சொல்லிவிட்டால், மார்க்கம் சொல்லிவிட்டால், அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த உறுதி, அதே போன்று மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்று. ஒரு கட்டத்தில் ரசூல்லா அந்த சஹாபியை போரில் அழைச்சிட்டு போனாங்க, அந்த பெண்ணும் போரில் கலந்துக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த சஹாபி எல்லாரும் தேடுறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, இந்த சஹாபியை காண. ரசூல்லா தேட விட்டாங்க, மைதானம் ஃபுல்லாக தேடி ஆள் கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல சிக்கி தவிச்சு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த சஹாபியை சுற்றி 7 பேர் இறந்துருக்கிறாங்க, 7 குஃபார்கள். மரணிக்கும் பொழுது 7 பேரோட சண்டை போட்டு 7 பேரையும் ஷஹீதாக்கி இவர் ஷஹீதாயிருக்கிறார். இப்போ ரசூலுல்லாவே கிட்ட இருந்து அவங்கள அருகாமையில் தூக்கிட்டு போய் ரசூலுல்லாவே குளிப்பாட்டி ஜனாதா எல்லாம் தப்பன் பண்ணி அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, இந்த கணவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நசீபாக்கிடும். ரசூலுக்கு எல்லாமே தெரியும், எப்படியும் இந்த கணவர் அங்கே அந்த மனைவி கணவரான கொஞ்ச நாளில் போருக்கு வருவார், போருக்கு வந்தால் ஷஹீத் ஆயிடுவார், அந்த பெண் வாழ்க்கை விதவையாயிரும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ரசூல் ஏன் அனுப்பி வைக்க வேண்டும்? அப்படியே அந்த சஹாபி, அந்த பெண்மணி, ரசூலுல்லா ஒரு ஆளை பார்த்து அனுப்புகிறாங்கன்னா சாதாரண ஆளாக இருக்கும், வீரமுள்ள ஆளாக தான் இருக்கும். எப்படியும் போருக்கு வந்தால் கூட்டிகிட்டு தானே போவாங்க, என் புருஷனுக்கு உயிர் உத்தரவாதம் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோம்ல, ஒரு காலத்தில் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டோம், இன்றைக்கி கால சூழ்நிலை கவனிச்சுட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணான்னு சொல்கிறோம். அப்போ அந்த பெண் சொல்லியிருக்கலாம் இல்லை, எனக்கு ரசூல் அனுப்பிய மாப்பிள்ளை தேவையில்லை, சமயங்களில் போருக்கு கூட்டிகிட்டு போயிட்டா ஷஹீத் ஆயிடுவாங்க, என் வாழ்க்கை என்ன ஆகுது, அனாதை ஆயிடுவேன், நான் விதவி ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சி மறுத்திருக்கலாம் இல்லை. அங்கே ரசூலுக்கும் தெரியும் இங்கே சஹாபி இந்த பெண்மணிக்கு இருந்தாலும் இந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த உறுதியை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அப்போ ரசூல் துவா செஞ்சாங்க அந்த பெண்ணுக்கு, யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு பரக்கத்தை வாரி வழங்கு என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா, மதீனாவில் அந்த பெண்ணை போன்று செல்வ சீமாட்டி வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுடைய துவா அந்த பெண்ணை உயர்த்தி விட்டது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், கணவரை இழந்தவர்கள். ரசூலை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு வயது 50, ரசூலுக்கு வயது 25. ஆனால் அந்த பெண்மணி எடுத்த முடிவை சற்று நல்லா ஆழமாக கவனிச்சு பாரு. இங்கே என்ன பேசப்படுதுன்னா மேலோட்டமாக 50 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வழி இல்லை, துணை இல்லைனாலும் பண்ணிட்டாங்க, அங்கே அப்படி பார்க்கக்கூடாது. தன் செல்வத்திற்கும் தன்னுடைய கற்புக்கும் தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் முழு பாதுகாப்பு இந்த முஹம்மது நபி என்ற ஒருவரை தவிர எனக்கு வேறு எந்த ஆணும் தந்திர முடியாது என்று அன்னை ஹதீஜா அவர்கள் உறுதியாக சிந்தித்து உறுதியாக நின்றார். அதனால்தான் ஒரு ஷரியத்து மிக்க ஒரு ஆன்மீக மகனை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, தன் சொத்து அனைத்தையும் இந்த தீனுக்காக செலவு செய்தார்கள். பெண்களே, பெருநாள் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் போகும்பொழுது சில பெண்களை கடந்து போனாங்க, பெண்களே அதிகமாக தர்மம் செய்யுங்கள், ஏனென்றால் உங்களை நான் நரகத்தில் அதிகமானவர்களை பார்க்கிறேன். சஹாபாக்கள் பெண்மணி கேட்டார்கள், அது என்ன எங்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் தான் கணவன்மார்களை சபிக்கிறீர்கள், 60 வருஷம் குடும்பம் நடத்தி உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பார், ஒரே வார்த்தையில் நான் என்ன சுகத்தை கண்டேன், நான் என்ன உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கண்டேன், ஒன்றுமே இல்லை தானே, வருஷம் 365 நாளும் அது இல்லை இது இல்லை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் போய்விட்டதே. பெண்களே கணவன்மார்களை அதிகம் சபிக்கிறீர்கள், அது மட்டுமல்ல அறிவில் நீங்கள் குறைவானவர்களே. அது எப்படி ஒரு ஆணுக்கு சாட்சி நிகராக பாதி பெண்ணுக்கு சாட்சி கொண்டு வரப்படுகிறது அல்லவா? ஒரு ஆண் சொல்ல வேண்டிய இடத்துல பெண்ணுக்கு சாட்சியாக கொண்டு வரப்படுகிறது அல்லவா? அது மட்டுமல்ல, ஆண்கள் புத்திசாலிகளாக இருந்தாலும் கூர்மைவாதிகளாக இருந்தாலும் பெண்கள் சமயங்களில் நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னை அந்த வழியில் பார்த்ததா உண்டுன்னு சொல்லி எத்தனை ஆண்களை அடக்கி விடுகிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான்ல, ரிஜாலு கவாமுன் அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள். இங்கே அப்படியே உல்டா பெண்கள் ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய நிலை எந்த வீட்டில் நீடித்து கொண்டிருக்கிறதோ அந்த வீடு லஅனத்துல்லாஹ் பை, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட வீடு. உன் கணவர் குறைவாக சம்பாதித்தாலும் அதிகமாக சம்பாதித்தாலும் உன் கணவர் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். உன் வீட்டுக்கு உன் கணவர் தான் நிர்வாகி. நீ அந்த பொறுப்பை கையில் எடுத்தால் உன் வீட்டுக்கு வரும் பரக்கத்திலெல்லாம் தடை செய்யப்படும். எத்தனை பெண்களுக்கு தெரியும் இது? இதையெல்லாம் நம் மனதில் கொள்ள வேண்டும். அன்னை கதீஜா
தன் சொத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் அப்படியே ஒப்படைத்தார் என்று சொன்னால் அவர்கள் சிந்தித்த அந்த சிந்தனை. ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பக்கம் கணவரை கட்டப்பட்டிருக்கு, மகன்களை கட்டப்பட்டிருக்கு, இவர்களை படுக்க வைத்து 2 கால்கள் கட்டப்பட்டு 2 கைகள் கட்டப்பட்டு கடைசி நொடி ஈட்டி முனை ஈமான் புர்ரியா இல்லை களிமா சொல்லி ஈமான உர்ரியா இல்லை உயிரை பாதுகாத்துக்கிறியா. அந்த பெண் சொன்ன ஒரே வார்த்தை யா அஹது, அதுதான் என் வாயில் வரும், வேறு எதுவுமே வராது. அந்த யா அஹது சொல்லும் நேரத்திலே ஈட்டி முனையில் தன் உயிரை பறி கொடுத்தார் ஹஜ்ரத் சுமையா. இந்த மார்க்கத்திலே நீங்கள் நன்றாக கவனியுங்கள், இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி அன்னை ஹதீஜா. புரியுது? அதே போன்று இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்துக்காக முதலில் உயிரை விட்டவர்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெண்களை சாதாரணமாக எடை போட முடியாது, ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள், பலமிக்கவர். ஆண்களை விட 9 மடங்கு உடலாலும் மனதாலும் அவர்கள் பலமிக்க. அதனால தான் அவர்களால் பிரசவ வலியை தாங்க முடியுது, நம்மளால் ஒரு தலைவலி கூட தாங்க முடியல. நீங்கள் அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள். நீங்கள் ஒரு சாலிகான ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளை நீங்கள் தீனுக்காக முறையாக வளர்த்து விட்டால் இந்த மஹல்லாவை பற்றி நீங்கள் கவலைப்பட அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்களும் சரியாக இல்லாமல் பிள்ளைகளும் சரியாக வளர்க்காம விட்டு விட்டால் வருங்காலங்கள் படுமோசமாகிவிடும். ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி நான் முடிவுக்கு வந்து விடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போய் ஒரு 100 வருஷம் இந்த உலகம் நல்லா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 100 வருஷம், ஒரு நூற்றாண்டு. அதுக்கு அடுத்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மது இல்லாத ஊர் இல்லை, தெருவும் இல்லை, விபச்சாரம் இல்லாத ஊரும் இல்லை, தெருவும் இல்லை, தவறுகள் இல்லாத ஊரும் இல்லை, தெருவும் இல்லை. எங்கே சுற்றினாலும் நிறைய விபச்சாரங்கள். நம்ம ஊர்லேயே பல ஊரில் எத்தனை தொழுகை, மழை தொழுகை எத்தனை இடங்களில் நடத்தணும். மழை ஏன் லேட்டாக வந்துச்சு, என்றைக்காவது காரணங்களை கண்டுபிடிச்சோமா? நம்மளை சுற்றி தீமைகள் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம போய் தடுக்கிறது இல்லை, அல்லது தடுக்கிறதுக்காக முயற்சி செய்யறதுக்காக அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால நம்ம துஆக்கள் அங்கீகரிக்கப்படுறதில்லை. அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். இந்த மாதாந்திர பயானுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த சப்தங்களை வைத்து கணக்கிட்டுக் கொள்ளலாம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? குறைவான பேர் தான் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களில் வந்தவர்கள் வராதவருக்கு எத்தி வையுங்கள். இன்னும் இந்த மஹல்லாவில் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நிறையா எல்லா காலங்களிலும் நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு மூலியமாகத்தான் இந்த மஹல்லாவில் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த போன்ற நல்ல நிகழ்ச்சி எடுத்து செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரி அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தருவானாக. எந்த விஷயங்களை பேசினோமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அது அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.